19வது கணக்கு லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் x ஆஃப் log of x ப்ளஸ் a மைனஸ் log x இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா லிமிட் x டென்ஸ் டு 0 log 1 ப்ளஸ் x பை x ஈக்குவல் டு 1. இங்கே x டென்ஸ் டு 0 இருக்கணும், அப்போ x டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் தான் இருக்குது. லாக் உடையத்தில் வரும்போது மேலே ஒன்று இருக்கணும், என்ன 1 ப்ளஸ் என்ன இருக்கோ பை அது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதனுடைய வேல்யூ எனக்கு 1ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஃபார்முலா வடிவத்தில் இதை எழுதணும். எழுதுறதுக்கு முன்னாடி லாகே 2 இருக்குது, நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா அது எது மைனஸ் வகுத்தல் என்பது தான் தொடர் கழித்தலின் சுருக்கம். அப்போது log a மைனஸ் log b ஈக்குவல் டு log a பை b. ஓகே, இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் x ஆஃப் இது என்ன போட போகிறோம் சாமி, log மைனஸ் இருந்துச்சுனால பையன் போட போகிறோம், x ப்ளஸ் a பை x. லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் x ஆஃப் log நமக்கு என்னென்னு வரணும், 1 ப்ளஸ் எக்ஸ் தான் வரணும். அப்போது மேலே 2 உறுப்புகள் இருக்குது, அதாவது தொகுதியில் 2 உறுப்புகள் இருக்குது, பகுதியில் ஒன்று தான் இருக்குது. அப்போ மேலே எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் பகுதியில் ஒரே ஒரு உறுப்பு இருக்கும்போது அது ரெண்டுத்துக்குமே இந்த நம்பர் வந்து சொந்தமானது. எத்தனை உறுப்புகள் இருக்கோ அத்தனைக்கும் இது சொந்தமானது. பிரித்து எழுதிக்கலாம், எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ பை எக்ஸ். ஓகே, ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஆஃப் இது கேன்சல் ஆகிடுமா, 1 வருமா. ஸோ லாக் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ பை எக்ஸ். இப்போ எனக்கு என்ன தெரியும் பாருங்க சாமி, 1 ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு வரணும். எனக்கு இங்கே 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாகவே என்ன இருக்குது, ஏ பை எக்ஸ் இருக்குது. ஸோ லெட் ஏ பை எக்ஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். தீஸ் இம்ப்ளைஸ் ஒய் எக்ஸ் இங்கே போச்சுன்னா ஒய் இங்கே வந்துடும் இல்லையா. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை ஒய். லிமிட்டும் பார்க்கலாம், எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னால் y டென்ஸ் டு என்ன சாமி வந்துடும் நமக்கு, இதனுடைய தலைகீழி. ஏன்றது ஒரு மாறிலி டேர்ம். அப்போ எக்ஸினுடைய தலைகீழி என்னது நமக்கு 1 பை இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா அது 0 பை எனிதிங் பை 0. தலைகீழ போட்டது 0 பை எனிதிங். 0 பை எனிதிங் ஈக்குவல்னு ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ லிமிட் உட்பட எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், ஏ பை ஒய் இன்ட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ பை எக்ஸை நம்ம என்ன எடுத்துருக்குறோம், ஒய்ன்னு எடுத்துருக்கோம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஏன்றது கான்ஸ்டன்ட் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம், ஏ இன்ட்டு லிமிட் எக்ஸுக்கு பதிலாக தான் நான் எடுத்துகிறோம், ஒய்ன்னு எடுத்துருக்கேன்ல. ஸோ ஒய் டென்ஸ் டு 0. ஓகே, ஒய் டென்ஸ் டு 0. இங்கே மீதி என்ன இருக்கும் பாரு சாமி, பை ஒய் இங்கே எடுத்துக்கிறேன், லாக் 1 ப்ளஸ் ஒய் பை ஒய். So that is equal to a into limit y tends to 0. இங்கே y இருந்துச்சுன்னா இங்கேயும் y இருக்கும், பை இங்கே y இருந்துச்சுன்னா இங்கேயும் பை y இருக்கும். ஃபார்முலா நமக்கு ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். அப்போது a into 1 equal to a. This is the final answer.